கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் சங்கீதம் 136 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 எல்லோரும் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனமாகத்தான் இருக்கும். 136 1 முதல் 26 வசனமும் அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதிரி கர்த்தருடைய நாமமும் அவர் என்ன அதிசயங்களை செய்தார் என்று நாம் அந்த சங்கீதங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்தே என்னென்ன காரியங்களை செய்தார் என்று நாம் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். வசனம் 1, 2, 3, 26வது வசனத்தில் பார்த்தா அந்த அவருடைய அந்த 4 வசனங்களிலும், அதாவது வசனம் 1 கர்த்தர் என்று இருக்கும், வசனம் 2 தேவாதி தேவன் என்று வாசிக்கிறோம், வசனம் 3 கர்த்தாதி கர்த்தர், மேலும் வசனம் 26 பரலோகத்தின் தேவன் என்று வாசிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 26 முறை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 4 வசனங்களும் குறிப்பாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய நாமம். மீதி உள்ள வசனங்களை பார்க்கும்போது அதிசயங்கள், அவர் செய்த அதிசயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை வாசிக்க சத்தமாக வாசித்தோன்னா 2 நிமிஷமும் 46 வினாடிகள் ஆகுமா. அப்போ இது ஒரு 5 நேரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எத்தனை நேரம் கர்த்தரை நம்ம துதிக்கிறோம் பாருங்கள். இது கர்த்தருடைய ஒரு குணாதிசயங்களை கூறுகிறது. அவர் துதிக்கத்தக்கவர், அவர் அன்பானவர், அவர் நித்தியமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், அவர் நியாயாதிபதி. அவர் செய்த எல்லா காரியங்களை குறித்தும் நம்ம அந்த சங்கீதம் 136வது அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் 4லிருந்து 25 வரை பார்க்கும்போது சங்கீதக்காரர் நம்மை வழி நடத்தும் கர்த்தரின் செயல்களை ஒவ்வொன்றாய் அந்த இடத்துல லிஸ்ட் பண்ணுறாரு. எப்படி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர், பெரிய சுடர்களை உண்டாக்கினவர், பகலில் ஆள சூரியனை படைத்தவர், இரவில் ஆள சந்திர நட்சத்திரங்களையும் படைத்தவர், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவர், எகிப்தின் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவர், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவர், அவர்கள் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவர், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவர், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவர், பிரபலமான ராஜாக்களை அழித்தவர், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவர், பாசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவர், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவர், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். அப்படின்னு நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது நமக்கு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் எப்படி இந்த காரியங்களை நிகழ்த்தி இருப்பார். அவருக்கு ஈஸி தான், ஆனால் நமக்கு இதை இமேஜினே பண்ண முடியல. எத்தனையோ ஆண்டுகள் எடுத்திருக்கிறது இது இவ்வளோ முடிக்கிறதுக்கு. ஒரு வார்த்தை தான், கர்த்தர் 7 நாளுக்குள் கிரியேஷன் பண்ணப்பட்ட இந்த யூனிவர்ஸ். வார்த்தையினாலே அவரால் எல்லாம் முடியும். அவர் உருவாக்குகிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் மீட்கிறவர், அவர் அனைத்தையும் தனது இரக்கமுள்ள அன்பினால் செய்கிறார். அதைத்தான் நம்ம இந்த நியூ இயர்லேருந்தே நம்ம அவருடைய அன்பு, இரக்கம், கிருபைனா என்னன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நல்லா நம்ம அதை குறித்து நம்ம இப்போ தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவரது இரக்கம் பழைய ஏற்பாட்டிலிருந்து 245 முறைக்கு மேல் அவருடைய அன்பு, கிருபை, நீடிய பொறுமை, நன்மை, தயவு, மேலும் இரக்கம் எல்லாமே 245 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அவர் நமக்கு தருகிற இரக்கம் இந்த உலகத்தில் நமக்கு யாருமே தர முடியாதது. சங்கீதம் 36 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபை நித்தியமானது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும் என்ற உறுதியை விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் அவருடைய கிருபையையும் நன்றியையும் நினைக்கும் போது நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஏன்னா பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியாக ஒரு லிஸ்ட்டு அவங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறாருன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒன்லி பர்சனலி இண்டிவிஜுவல் லைஃப்பை நான் சொல்கிறேன்.
பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு லிஸ்ட் பண்ண முடியும். கர்த்தர் என்னை இப்படி நடத்தினார், கர்த்தர் எனக்கு இந்த அதிசயங்களை செய்தார், இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிங்க. ஏனென்றால் அவர் அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுகிறார், குற்றவாளிகளை மன்னிக்கிறார், பலவீனர்களை பாதுகாக்கிறார், பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்புகிறார், அவர் துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிறார், மனம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார். அவரிடம் எந்த பாரபட்சமும் இல்லை. இப்போ நாம் அவருடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட பிள்ளைகளான நாம் இந்த துதி நன்றி செலுத்துதலை வாசித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணுமோ அத்தனை நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையை புகழ்ந்து நாம் பாடுவோம். இயேசுவை நமக்காக சிலுவையில் மரிக்கவும் அனுப்பியதற்காக அவருடைய நாமத்திற்கு நாம் துதியும் நன்றி செலுத்துவதை தவிர வேறு எதுவும் நம் வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஒருபோதும் நன்றி செலுத்துகிறதை நிறுத்தி விடாதபடி எந்த சூழ்நிலையிலும் நாம் கூறுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, அவரது அதிசயங்களை பாடி, அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே, உம்மை துதிப்பதற்கு இந்த ஆயுள் எங்களுக்கு போதாதப்பா. எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் அப்பா, எத்தனை அற்புதங்களை யாத்திராகமத்திலிருந்து அந்த ஜனங்களை அப்பா மோசே வழி நடத்தினதிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது எத்தனை எத்தனை அற்புதங்களை அந்த ஜனங்கள் வழி விலகி போன போதும் நீங்கள் செய்தீங்கப்பா. எங்களையும் அது போல உம்முடைய அன்பான தயவை தந்து நீங்கள் எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வழி நடத்தி வருகிறீங்கப்பா. அதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் அல்ல, ஆனாலும் உம்முடைய ஃபேவரை நீங்கள் எங்களுக்கு தந்து உம்முடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரருடன் சேர்ந்து நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனெனில் நீர் நல்லவர், ஒரு மென்மையான கர்த்தர் அப்பா, உண்மையுள்ளவர், நேர்மையானவர், பாரபட்சம் இல்லாதவர். உமது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியதாக உம்முடைய கிருபை இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே துதிக்கு பாத்திரர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே எல்லா கனத்திற்கும் பாத்திரர் அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தரை துதிக்கவும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரும் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுடைய சத்துருக்களை அப்பா மிதித்து அப்பா எங்களுக்காக அப்பா அந்த உலகில் ஒரு பெரிய ரிடம்ஷனை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து எங்களை மட்டுமாய் சுதந்திரமாய் சுயாதீனர்களாய் உம்மை துதிக்கும்படி நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. கட்டுக்குள்ள இருந்து பாண்டேஜில் இருந்து அப்பா உடைய ரத்தத்தினால விலையேறப்பெற்ற அந்த ரத்தத்தினால எங்களை மீட்டு அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஞானமாய் நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது உம்மை எத்தனையாய் நாங்கள் நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது ராஜா. இந்த நாள் முழுவதும் இந்த வசனங்கள் எங்களோடு அப்பா தெளிவோடு பேசட்டும் அப்பா. உம்மை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவின் வாசனையை இன்னும் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்டு இந்த வசனங்களில் உள்ள ஆழமான சத்தியங்கள் அடி கருத்துக்களை நாங்கள் உட்கொள்ளவும் இன்னும் அப்பா அது எங்களில் இருதயங்களில் கிரியை செய்யவும் எங்களுடைய ரத்தங்களிலே அது டிஎன்ஏல கலக்கப்படவும் பெரிய ஒரு மாற்றத்தை அதன் மூலம் கொண்டு வரவும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக அப்பா அன்று எப்படி இப்படி ஒரு லிஸ்ட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பா அந்த சங்கீதக்காரன் உருவாக்க முடிந்ததோ அது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எத்தனை அற்புதங்களை செய்திருக்கீங்கப்பா. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை அப்பா சொல்லி உம்மை
உம்முடைய அன்பின் கயிறுகளால் அப்பா அவர்களை கட்டி இழுப்பதற்கு வேண்டிய அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தாங்க ராஜா. இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய நாமத்திற்கென்று இன்னும் துதியோடும் புகழ்ச்சியோடும் அப்பா உம்மை நன்றியோடு அப்பா நாங்கள் குடும்ப பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 24/7 எங்களுடைய நாவுகளில் உம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் மாறாதபடி எப்பொழுதும் அப்பா உம்மை துதித்து கொண்டிருக்க உம்முடைய சிந்தை மாத்திரம் எங்களுடைய உள்ளங்களில் இருக்க கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.